ஹாய் வெல்கம் டு ஹெச்ஆர் ஹேமு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம விலாக்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நான் வந்து ஒரு வாட்டி வந்து நாங்கள் எல்லாருமே வந்து வயநாடு ட்ரிப் போயிருந்தோம். யூ டோன்ட் பிலீவ் இட்ஸ் 3 days ட்ரிப் அண்ட் சுத்தமாக சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை. நாங்கள் யாருமே சரியாக சாப்பிடவே இல்லை. ஒரு காரமான தக்காளி தொக்கை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த தக்காளி தொக்கை வச்சு தான் வந்து நாங்கள் அந்த 3 நாளுமே ஓட்டினோம். அந்த 3rd day மார்னிங் வந்து எங்கள் ரெசார்ட்க்கு ஆப்போசிட்டில் ரொம்ப பெரிய கடைலாம் கிடையாது, சின்னூண்டு கடை தான். அந்த இடத்துல போயிட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. நான் 2 நாளாக சாப்பிடாம ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தேன். பட் அந்த இடத்துல போனோடனே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆப்பமும் தேங்காய் பால் போட்ட மீன் குழம்பு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மத்தி மீன் குழம்பு. எனக்கு மத்தி மீன் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்கிட்ட வேறு ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அதனால் வேண்டி நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே எனக்கு ஒரே ஒரு ஆப்பம் கொடுங்க. ஆப்போவுக்கு வேறு என்ன தொட்டுக்கன்னா வேறு எதுவுமே இல்லை, வெறும் மீன் குழம்பு தான் இருக்குன்னாங்க. மத்தி மீன் குழம்பு தான் இருக்குன்னாங்க. சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்படி கொடுத்து யூ டோன்ட் பிலீவ், நான் எடுத்து வச்ச 1 பைட் எடுத்து வச்ச உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அது எனக்கு மத்தி மீன் குழம்பு தானா அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துடுச்சு. ஏன்னா பிகாஸ் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு அந்த மீன் பிடிக்காது, ஏன்னா நிறைய முள் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட மைண்டில் இப்போ நம்மளுக்கு பிடிக்காதுன்னா அது எப்படி இருக்கும், நல்லா இருக்காது அப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம மைண்டில். ஆனால் அது நான் சாப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ டோன்ட் பிலீவ் 5 ஆப்பம் சாப்பிட்டேன் நான் அந்த மீன் குழம்பு வாங்கி. அதே ஸ்டைலில் தான் இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். ஆனால் பட் அதில் வந்து தேங்காய் பால் போட்டிருந்தாங்க. நான் இதில் தேங்காய் பால் மட்டும் போடலை. மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம். நான் அந்த அக்கா கிட்டே கேட்டேன். அந்த அக்கா கிட்டே கேட்டுட்டு வந்து செஞ்ச ரெசிபி இது. நானும் ரொம்ப நாளாக நினச்சேன் இப்போ செய்யணும்னு சொல்லிட்டு. சரி கடைசியாக என் ஹஸ்பண்ட் கிட்டார மத்தி மீன் குழம்பு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்தி மீன் கூட நான் வந்து ஆக்சுவலி ஆப்பத்தோடு சாப்பிட்ருந்தாங்க. பட் இது வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து களியும் மீன் குழம்பும் செஞ்சுருந்தேன். களி கூடையும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு பெருசாக மீன் குழம்பு நல்லா வைக்க தெரியாது. இது அந்த அக்கா கிட்ட தான் நான் கேட்டுட்டு வந்து வச்சேன். அதே ரெசிபி ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இப்போது எல்லோரும் நாமளாக வீடியோக்காக உன் வீடியோவை நீயே சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்காக தான் உங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த அக்கா பேர் வந்து ஷபீனா. ஆமாம், ஷபீனா அவங்க பேர் வந்து. ஸோ அவங்க ஒரு முஸ்லீம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோடனே நீங்கள் சொல்லலாம், உடனே நீ கேட்டதுக்காக அவங்க சொல்லிட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலே நான் கேட்டேன். நான் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், அம்மா சேனல்லேருந்து வந்திருக்கோம், நான் 2 நாளாக சாப்பிடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் போயிருக்கும்போது என்கிட்ட வந்து சேனல் கிடையாது. நான் இப்போ தான் வந்து நியூவாக ஆயிடுச்சு. ஆக்சுவலி நியூவாக மீன்ஸ் 1 year. ஸோ ஒர்க் பிஸியில் என்னால் சரியாக வீடியோவும் போட முடியறதில்ல. ஸோ எனக்கு கிடச்ச டைமில் நான் கொடுக்குறவங்களுக்கு ரெசிபீஸ் தான் இது. ஸோ மறக்காமல் சொல்கிறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பே வைக்க தெரியாதவங்களே இதை வச்சு ட்ரை பண்ணால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் சாரி, எப்பவும் போல் சொல்ல மறந்துட்டேன், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஓகே, இதோட நீங்கள் எந்த காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டீங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் ட்ரை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது நான் எங்கள் வீட்டில் செஞ்சது வந்து களி கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பொபோ.